நம்முடைய தாய் தந்தையாரின் கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். எங்களை கூடிய ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா துதிகளுக்கும் தோற்றங்களுக்கு பாத்திரராக இருக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான புதிய வாரத்தின் முதல் நாளிலே உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்று கூடி வந்து உங்களை தொழுது கொள்ளவும் உடைய திருவார்த்தையை கேட்கவும் ஒரு புதிய வாய்ப்பை ஆண்டவர் என்ற தந்திரத்திலே அதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிர்வதியும், ஒவ்வொருவருடைய குலத்தின் எண்ணங்களும் உடைய திருமணத்துக்கு ஏற்புடையவனாக இருக்கும்படிக்கு உடைய வார்த்தையை கேட்டு அதை நமக்கு இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள இப்போது நம்முடைய தூயாவின் வரங்களை ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார்கள். நீ பேசும் நாம் கேட்கிறோம். இயேசுவின் வழியை வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 24ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக முன்குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு திருவசனங்கள் 17 தொடங்கி 29 வரை அடங்கிய பகுதியை நாம் படிக்க அனைவரும் எழுந்து கவனமாக கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் பிரிவு திருவசனங்கள் 17 தொடங்கி 29 வரை. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் கடவுளை தம்முடைய சொந்த பிதா என்றும் சொல்லி தம்மை கடவுளுக்கு சமமாக்கினபடினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றையும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஆக்கினை தீர்ப்பு உட்படாமல் மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மரித்தோர் கடவுளுடைய மகனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அவர் மனிதகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும்
தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்பவைகளே. திருச்சபையின் போதகர்களே, சபை மூப்பர்களே, பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, வாலிபர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் மூவர் கடவுளின் திருப்பெயராலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 24ஆம் ஞாயிறு என்று சொல்லப்படுகின்ற இந்த நாள் நாம் இப்போது திருச்சபையின் ஆண்டின் கடைசி வாரங்களிலே இருக்கிறோம். இன்னும் 2 வாரங்கள் இருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் ஒரு புதிய கிறிஸ்துவ வருகையின் காலங்களுக்குள்ளே நாம் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். ஒரு ஆண்டின் தொடக்கம் என்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். கொண்டாட்டங்களும் ஆரவாரங்களும் நிறைந்ததாக இருக்கும். ஒரு ஆண்டின் இறுதி எப்படி இருக்கும்? ஒவ்வொரு செக்டார்லையும் நம்ம போனோம்னா கல்வி ஆண்டு என்று எடுத்துக்கொள்வோம். கல்வி ஆண்டு ஜூன் மாதம் தொடர்ந்து மே மாதம் வரை கல்வி ஆண்டு என்றாலும் ஏப்ரல் மாதத்திலே தேர்வு எல்லாம் முடிந்து அதனுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே தொடரும். அப்போ ஆண்டு இறுதி என்றால் என்ன? வங்கிக்கு போனோம்னா வங்கித்துறையிலே ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஆண்டு தொடங்கும். மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஆண்டு முடியும். கணக்கை முடித்து அடுத்த ஆண்டுக்கு நுழையும். ஆண்டு இறுதி என்றால் என்ன? கல்வித்துறை என்றால் எக்ஸாமினேஷன், வங்கித்துறை என்றால் ஆடிட்டிங். இல்லையா? திருச்சபையினுடைய ஆண்டு அப்படின்னா என்ன? கிறிஸ்துவ வருகையின் காலத்திலே நாம் ஆண்டை தொடர்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்த ஆயத்தங்கள், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை, அதன் பிறகு குழந்தை இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்வது என்று தொடங்கி கிறிஸ்து எப்படி குழந்தையாக படிப்படியாக வளர்ந்தார், எப்படி ஊழியத்தை தொடங்கினார், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஊழியத்தின் நிறைவு எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்கின்ற போது இப்போது நாம் அவர் மேசியாவாக வந்து நியாய தீர்ப்பு வழங்கினார். அந்த நியாயத்திற்கு எப்படி இருக்கும் என்பதை தான் ஆண்டு இறுதியிலே நாம் சிந்திக்கிறோம். இப்போது நாம் நியாய தீர்ப்பு காலத்திற்குள்ளே இருக்கிறோம். திருச்சபை ஆண்டின் ஆண்டு இறுதி நாட்கள் 3 வாரங்கள். இப்பொழுது நாம் படிக்க கேட்ட இந்த பகுதிக்குள்ளே இந்த நாளினுடைய திருமறை பாடல்கள் எல்லாவற்றையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தோமானால் இங்கே ஒரு நியாய தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. எசாயா இறைவாக்கு நூல் 40ஆம் பிரிவு எடுத்து படிக்கின்ற போது, என் மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமுடன் பட்சமாய் பேசி அவருடைய போர் முடிந்தது என்றும் புது வாழ்வு தொடங்குகிறது என்கின்ற நற்செய்தியை அறிவியுங்கள். தேசிய வரப்போகிறார், அவருக்கு இந்த வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா இறைவாக்கு நூல் என்பது 3 பகுதிகள் என்பது திருமறை ஆய்வு. பழைய ஏற்பாட்டு திருமறை ஆய்வாளர்கள் அதை 3 விதமாக பிரிக்கிறார். 2 பகுதியாக பிரித்து பார்க்கின்ற வரலாறு இருக்கிறது, 3 பகுதியாக பிரித்து பார்க்கின்ற வரலாறும் இருக்கிறது. முதல் பகுதி 1 முதல் 39 அதிகாரங்கள், 2ஆவது பகுதி
40ஆம் அதிகாரத்திலிருந்து அதை தொடர்ந்து 66ஆம் அதிகாரம் வரையிலும் இருக்கிற அந்த பகுதிக்கு டியூட்ரோ ஐசாயா என்று பெயர். முதல் ஐசாயா, இரண்டாவது டியூட்ரோ ஐசாயானா இந்த முதல் ஏசாயாவுக்கு இணையான ஒரு ஏசாயா. முதல் பகுதியை எழுதின அதே ஏசாயாவாக இருக்கலாம், அல்லது ஏசாயாவுடைய அந்த தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் உள்வாங்கி இருக்கின்ற இன்னொரு நபர். இப்போ நம்ம கிறிஸ்துவனுடைய மாதிரி, நாம் கிறிஸ்து அல்ல, கிறிஸ்துவனுடைய மாதிரியாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவை 100% பின்பற்றினால் நம்ம யாரா இருப்போம்? அப்பொழுதுதான் நம்ம கிறிஸ்தவர்களாக இருப்போம். இப்போ நம்ம யாருமே கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம் என்ற மட்டும், ஆனால் கடைபிடிப்பதிலே நிறைய குறைகள் இருக்கின்றன. நாம் யாரும் நம்பிலே நாம் முழுமை அடைந்தவர்கள் கிடையாது. நம்முடைய விசுவாசம் என்பது குறைவுபட்டதாகத்தான் இருக்கிறது. ஆகவே இறை அரசை குறித்து சொல்கிற போது கடவுளுடைய அரசு கடைமுறைக்கு ஒப்பாயிருக்கிறது. நம்ம ஆரம்பிச்ச அதே இடத்துல தான் இருக்கிறது. இதுவரைக்கும் நம்மளுடைய விசுவாசம் கடைமுறையாக தான் இருக்கிறது, தவிர இன்னும் அது வளர்ந்த பாடாக இல்லை. இப்போ முழுவதுமாக ஒருவரை நாம் உள்வாங்கி இருந்தால் நம்முடைய சிந்தனைகள் அப்படியே இருக்கும். எசாயாவை உள்வாங்கி எழுதின இன்னொருவர் ஏசாயாவுடைய மறுபக்கம். ஒரு மக்கள், இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். ஏன் அடிமைத்தனம் உண்டாகிறது என்றால், எப்பொழுது நாம் அழைத்த அழைப்பிலிருந்து பின்வாங்கி போகிறோமோ, அல்லது முன்னோக்கி செல்லாது தேக்கம் அடைந்த நிலையில் இருக்கிறோமோ, அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பின்னுக்கு போய் நாம் தண்டனை தீர்ப்புக்கு, பாவத்தில் விழுந்து போய் ஆக்கினை தீர்ப்புக்கு நம்மை நாமே ஆட்படுத்திக் கொள்கிறோம். இப்ப இஸ்ரேல் மக்கள் மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து விடுதலையாகி வந்து கடவுள் அவர்களுக்கு திருச்சட்டத்தை மோசேயின் மூலமாக கொடுத்து உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அழைத்து வந்தவர் நானே, என்னை என்று வேற கடவுள் உனக்கு இருக்கக்கூடாது, இந்த வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்து நடக்கும் கட்டளைகளை கொடுக்கிறார். கேட்கும்போது இனிமையாக ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்கள் கானானுக்குள்ளே போன பிறகு நம்ம பழமொழி சொல்லுவாங்க, கழுது தேதி ரெட்டையம்பாச்சு. அதுபோல நாளுக்கு நாள் கடவுளுக்கு கீழ்ப்படிவதை குறைவுபட்டு பின்மாற்றமான மக்களாக அவர்கள் மாறி போனார்கள். ஒரு சமூகத்திலே நாம் இருப்போமானால் அந்த சமூகத்தினுடைய தத்துவங்களை நம்மை அறியாமலே உள்வாங்கிக் கொண்டே இருப்போம். அதிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் படித்து அதிலே நாம் நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை நிறைவேற்றுவதை நாம் குறைபட்ட மக்களாகத்தான் இருக்கிறோம். பைபிள் வாசித்தா போதும், பாட்டு பாடித்தா போதும், ஜெபம் பண்ணித்தா போதும். இப்ப அதுவும் கிடையாது. வசனத்தை காலையில டிவி ஆன் பண்ணிட்டு அது பார்த்து ஓடிட்டு நம்ம பாடுறது நம்ம வேலை செய்து கொண்டிருப்போம். டிவியில நீங்க 4 பூரா பிரசனம் கேட்டு 4 பூரா பாட்டு கேட்டாலும் அதனால பயன் ஒன்றும் கிடையாது. அது எதுக்கு அப்படின்னா அது ஒரு வழிகாட்டி. டிவியில வருகின்ற ஊழியர்கள் சொல்லுகின்ற வசனமும் ஏறதுக்கு ஜபமும் ஏன் போதகர்கள் இங்கே போதகராக இருந்து செய்கின்றது உங்களுக்கு வழிமுறையை கற்றுக் கொடுப்பது தானே தவிர கையில் ஜபம் தான் கடவுள் கேட்பாருன்ற எண்ணமே முதல்ல தவறானது. எப்படி ஜபிக்க வேண்டும், திருமறை எப்படி படிக்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வழிகாட்டுதலாக பெற்றுக்கொள்வதற்கு தான் போதகத்திலே வருகிறோம். அதற்காகத்தான் நாம் ஆராதனையிலே பங்கேற்கிறோம். ஒன்று ஆராதனை வருகிறோம், ஆராதனை பங்கேற்கிறோம், எல்லாவற்றையும் கேட்கிறோம். அதன் பிறகு அதோடு நம்முடைய விசுவாச வாழ்வு முடிந்துதான் 6 நாளும் உலக வேலைகளை செய்து கொண்டிருப்போம். அல்லது வீட்டில் டிவி மூலமாக மிகப்பெரிய அதீதமான விசுவாசிகளாக பக்திமான்களாக காட்டுவதற்கு
நேரமும் டிவியில் வந்து ஆசீர்வாத டிவியோ அல்லது ஏதோ ஒன்று இறை செய்தி என்ற பேரில் ஓடிக்கிட்டே இருக்கோம். அதை எவ்வளவு நாம் உள்வாங்கிக்கிறோம்னு பார்த்தோன்னா ஜீரோ தான் இருக்கும் உண்மையிலே. ஏன்னா பல்வேறு அலுவல்களின் மூடாக கடவுளுடைய வார்த்தையை கேட்பது என்பதெல்லாம் பயனற்ற ஒன்று. நாம் காலையிலே எழுந்து பாடணும், நாம் காலையிலே திருமறையை படிக்கணும், அதன்படி நாம் வாழ்வதற்கு கடவுளுடனான ஒரு உறவை இலக்கமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக விசுவாசத்திலே வளர்வதற்கு பதிலாக கானானிய கலாச்சாரங்களையும் சுத்தி இருந்த நாட்டில் இருந்த பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் கற்றுக்கொண்டார்கள். என்னவா கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, பல இடங்களிலே ஆலயம் என்று இருந்தாலே அந்த நாட்களிலே அங்கே வந்து டெம்பிள் பிராஸ்டியூஷன் இருக்கும். ஆலயத்தை சுற்றி இந்த ஆலயத்திலே வேலை செய்கின்றவர்கள் அங்கே பணி செய்கின்ற பெண்களை தவறாக பயன்படுத்திக் கொள்கின்ற செயல்பாடுகள் இருக்கும். அங்கே வர்த்தகம் அதிகமாக நடைபெறும். நீங்கள் கோயில் திருவிழா போனோம்னா கோயில் திருவிழாவுக்கு வந்து எல்லாருமே சாமி கும்பிட வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்திற்காக வருவார். வருகிறவங்க செயின் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும், செருப்பை மட்டுமே எடுத்து போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், சாமி கும்பிட்றதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். வாங்கி பிள்ளைங்க ஒருவரை ஒருவர் கவனிப்பு செய்வதற்கான செயல்பாடுகள் இருக்கும். இந்த விதமான செயல்பாடுகள் எல்லாம் ஒரு திருவிழா, ஒரு ஃபெஸ்டிவல் எதுவாக இருந்தாலும் பெரும் கூட்டமாக மக்கள் ஆன்மீகம் என்று சொல்லி கூடுகிற இடத்திலே எல்லாமே நடக்கும். இந்த செயல்பாடுகள் எல்லாம் இஸ்ரேல் மக்களிடத்திலே இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிள்ளைகளை நரபலி செலுத்துகின்ற செயல்பாடுகள் அந்த நாட்களிலே ஏசாயா இறைமையானுடைய காலங்களிலே பிற சமயத்தில் இருந்தது. அதை இஸ்ரேல் மக்களும் செய்ய தொடங்கினார்கள். அதை தான் வன்மையாக கண்டித்தார்கள். பணத்துக்காக, பதவிக்காக, பொருளாதாரத்திலே உயர்ந்து வரணும், பெரிய எக்கானமியில வந்து பொருளாதாரத்திலே மிகப்பெரிய தொழில் அதிபராக வரணும், இல்லை அரசியலில் மிகப்பெரிய அதிகாரத்திலே வர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் மூட நம்பிக்கையிலே இருக்கிறவர்கள் வட இந்தியாவிலே இதெல்லாம் இன்னைக்கும் நடக்குது. இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளை முட்டாள்தனமாக பலி செலுத்துகின்ற அவலமான நிலைகள் பிற மாநிலத்தில் இருக்கு. இங்கே கொலைகளும் ஜாதி வன்முறைகளும் நடக்குது. உச்சகட்டமாக தங்கள் பிள்ளைகளையே பலி செலுத்துகின்ற மூட நம்பிக்கை என்பது பல்வேறு இடங்களில் இருக்கிறது. அதை இஸ்ரேல் மக்கள் செய்தார்கள். இப்படியாக இந்த உலகத்தில் நம்பிக்கைகளை எல்லாம் உள்வாங்க ஆரம்பித்த போது அவர்கள் உண்மையான கடவுளின் மீதான நம்பிக்கையை அவர்கள் குறைபட்டு போனார்கள். யாவே கடவுளின் மீதான நம்பிக்கையை அவர்கள் விழுந்து போனார்கள். கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் கடைபிடிக்க தவறி போனார்கள் என்பதை தாண்டி மறுத்தார்கள். அதாவது கவனக்குறைவாக செய்வது என்பது வேறு. அந்த கவனக்குறைவு நாளுக்கு நாள் அதிகமாகும் போது தெரிந்தே நாம் குற்றங்களை செய்கின்றவர்களாக மாறிப்போவோம். அப்படிப்பட்ட நிலையில் தான் உள்ளத்திலே இருமாப்பான எண்ணத்தோடு கடவுள் என்ன பண்ணிடுவார், இதுவரைக்கும் யாரையும் அப்படி ஒன்றும் தண்டிக்கவில்லை. கடவுள் தண்டிக்காமல் இருப்பது காரணம் என்னைக்காவது திருத்துவாங்க நமக்குள்ள அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னும் போது கடவுள் அவர்களை நம்முடைய கையினாலே அவர்களை தொட்டு அழித்து போடாதபடிக்கு சரி போ, நீ என்கிட்ட கட்டி வாங்கி சாப்பிட்றத விட கண்காணாத முறையில் போய்தான் எங்கன்னா போய் மனிதனுடைய கையிலே போய் அடிமை இருந்து அழிந்து போயிருந்த நிலையில் தான் இஸ்ரேல் மக்களும் யூத மக்களும் பாபிலோனிய சிறைக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இங்கே சுதந்திரமாக கடவுளுடைய நேரடி கண்காணிப்பிலே இருந்த வரைக்கும் தங்களை திருத்திக் கொள்வதற்கான எந்த முயற்சியும் செய்யாத அந்த மக்கள் இப்பொழுது பாபிலோனிலே அல்லது முதலாக இஸ்ரேல் என்கின்ற வடநாடு அசிரியாவினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தது. அது அழைத்து போனது. அதன் பிறகு யூதா பாபிலோனிய சிறையில் இருந்தது, அதுவும் அழிந்து போனது. யூதாவுக்கு
ரெண்டு வாய்ப்பு கிடைத்தது. ஒன்று பிறஜாதி மக்கள் செய்கின்ற தண்டனை தீர்ப்புகள், அவர் செய்த பாவங்கள் கடவுள் தண்டனை தீர்ப்பு செய்கிறார் என்பது ஒரு காட்சி. இன்னொன்று இஸ்ரேல் எப்படி அழிந்து போனது என்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் கடவுளாகிய ஆண்டவர் அந்த 70 ஆண்டுகள் அளவும் பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருக்கிற அந்த மக்கள் மனம் திரும்பின பிறகு மீண்டு வருவார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை கொடுப்பதுதான் ஏசாயா இறைவாக்கினுடைய 2ஆம் பகுதி. அதுதான் முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது, என் மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவரோட பட்சமாய் பேசுங்கள், அவருடைய போர் முடிந்தது என்று சொல்லுங்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையின் செய்தி நியாய தீர்ப்பினுடைய நேர்மறையான பகுதி. எதிர்மறையான பகுதியெல்லாம் அவர்கள் கடந்து வந்துவிட்டார்கள். அந்த தலைமுறையை மாறி போய்விட்டது. 70 ஆண்டுகள் என்று சொல்லுகிற போது ஒரு தலைமுறையை மாறி போய்விட்டது. மோசேயுடைய காலங்களிலும் பார்த்தோம்னால் 40 ஆண்டுகள் என்பது நாங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற போது இந்த வசனம், அந்த வார்த்தை இருக்கும். யாரெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள் அவங்க யாருமே போய் கானானுக்குள்ளே அடியெடுத்து வைக்கல. ஏன்னா இந்த 40 ஆண்டுகளிலே புரட்டாட்டம் செய்து கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து அவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை தீர்ப்பை வர வைத்துக் கொண்டு அழிந்து போனார்கள். அப்படித்தான் இங்கே 70 ஆண்டு சிறைக்குள் இருந்தவர்களும் தலைமுறை கடந்து அவர்கள் யாருமே திரும்பி எருசலேமுக்குள்ளே வரவில்லை. ஒரு புதிய தலைமுறை வந்துதான் எருசலேமுக்குள்ளே மீண்டும் புது வாழ்வை தொடங்குகிறது. புதிதாக அந்த ஆலயத்தை கட்டி எழுப்புகிறது. அந்த மக்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் போய் சேர்கிறது. என் மக்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், அவரோட பட்சமாய் பேசுங்கள். கடவுளுடைய நீதி தீர்ப்பு நாம் மனம் திரும்புகின்ற போது கடவுள் மறுவாழ்வு அருளி அதை நிலை வாழ்வாக தரம் உயர்த்தி கொடுக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்வை இஸ்ரேல் மக்களுக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நாம் நமக்கானதாக சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு குடும்பத்தில், அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள் என்னை சோதிக்கிறார், பாதிக்கிறார், துன்பப்படுத்துகிறார், எதையோ ஒன்று சொல்லிக் கொண்டே இருப்போம். கடைசி வரைக்கும் நம்ம செய்யாத வேலை என்னன்னா, நான் இந்த தவறை செய்ததுனால்தான் கடவுள் எனக்கு இந்த சோதனையை அனுமதித்திருக்கிறார் என்ற வார்த்தை மாதிரி நம்ம வாயில வரவே வராது. ஏதோ நம்ம ஏதோ நிரபராதி மாதிரியும் கடவுள் ஏதோ காரணமே இல்லாமல் நல்லவர்களை தண்டிக்கிறது போலவும் நம்மை நீதிமான்களாக பிரகடனப்படுத்திக் கொண்டிருந்த மக்களாக இருக்கிறோம். கடவுள் ஒருபோதும் குற்றமற்றவர்களை தண்டிக்கின்ற கடவுள் அல்ல. பொதுவாகவே கடவுள் தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கமுடைய கடவுள் அல்ல. அவருடைய கரம் எப்போது நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். நான் எப்போது அவர் கையை உதவி தரணுமோ அப்போது அது கொஞ்சம் விலகி இருக்கு. அந்த நேரத்தில் எல்லா சோதனைகளும் துன்பங்களும் நமக்கு வந்துவிடும். ஒரு திரும்ப எப்போ அந்த கையை நாமளே எடுத்து தலைமை வச்சுக்கிறோமோ அப்போது அந்த தண்டனை தீர்ப்புகள் எல்லாம் நம்ம எடுத்து போவோம். இந்த புரிதலோடு நாம் ஆண்டவரை அணுகின்ற போது நம்முடைய விசுவாச வாழ்வு தூய்மையானதாக இருக்கிறதா? கடவுளுடைய வார்த்தைகளை அடித்தளமாக கொண்ட விசுவாச வாழ்வை நாம் வாழ்கிறோமா? கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிகின்ற மக்களாக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சோதித்து பார்த்துக் கொள்வதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த நாளினுடைய எல்லா திருமுறை பாடங்களும் நான் கவனித்து பார்த்தோம்னா இன்றைக்கு படித்த நிருப பாடத்தினுடைய கடைசி வசனத்தை படிக்கணும். 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நம்முடைய உடலிலே நாம் செய்கின்ற பாவம், இந்த உடல் இல்லாவிட்டால் ஆன்மா இல்லை. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்குள்ளே ஆன்மீகம் என்பதும் இருக்கும். உடல் இல்லாத ஆன்மீகம் ஆன்மா என்பது அது கடவுளுக்குரியது, அங்கே போயிடும். நாம் இந்த உலகத்திலே இருக்கின்ற போது இந்த உடலை கடவுளுடைய வார்த்தைக்கு
ஏற்ப பயன்படுத்த வேண்டும். கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்றது? உங்கள் வஸ்திரம் கரைபடாதபடிக்கு உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். உடல் ரீதியான பாவங்கள் எதெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக செய்யணும்? என்னுடைய உடலுக்கு எதிராக நான் செய்வது, எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதனுக்கு எதிராக செய்வது. கட்டளைகளை பிரிக்கிற போது கடவுளுடனான உறவுக்கான கட்டளைகள், மனிதர்களுடனான அன்புக்கு ஏற்ற கட்டளைகள். கொலை செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய பொருளை இசையாதிருப்பாயாக, பிறன் மனைவியை இசையாதிருப்பாயாக, பிறனுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. ஒன்று என்னை நான் அழித்துக் கொள்கின்ற பாவம், இன்னொன்று எனக்கு அடுத்திருக்கின்ற மனிதனுடைய வாழ்வை அழிக்கின்ற பாவம். இந்த ரெண்டு பாவத்தையும் இந்த உடலை பயன்படுத்தி செய்யக்கூடாது. நாம் பாவம் செய்வதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் நம்முடைய உடல், நம்முடைய சிந்திக்கின்ற ஆற்றலை நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்ப பயன்படுத்துகிறோமா, அல்லது இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்வது போல நாமும் வாழ்வோமே என்று எண்ணுகின்றதற்கு நம்முடைய சிந்தனையை பயன்படுத்துகிறோமா? நம்முடைய உடலும் உணர்வும் நம்முடைய சிந்திக்கின்ற சிந்தனை ஆற்றலும் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இமோஷனலி அண்ட் இன்டலெக்சுவலி, உணர்வு சார்ந்தும் அறிவு சார்ந்தும் நாம் கடவுளுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த உடலிலே நாம் செய்கின்ற பாவங்கள் எல்லாம் நம்மை கடவுளுடைய அரசிலே நாம் வாழக்கூடாதபடிக்கு அது நம்மை தடுத்துவிடும். நம்முடைய ஆன்மாவையும் அழிக்க வல்லதாக நம்முடைய உடல் இருக்கிறது. நம்முடைய ஆன்மா கடவுளத்திலே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உடலிலே அந்த ஆன்மா இருக்கின்ற வரைக்கும் இந்த உடலை கடவுளுடைய வார்த்தையின்படி செயலாற்றுவதற்கு நம்முடைய அறிவையும் நம்முடைய உணர்வையும் சரியாய் பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உடலையும் அழித்து நம்முடைய ஆன்மாவையும் அழித்து போடுவதற்கான செயலை நாம் செய்கின்ற மக்களாயிருக்கிறோம். இரண்டிலே நாம் யாராக இருக்கிறோம்? இம்மைக்குரிய வாழ்வு, மறுமைக்குரிய வாழ்வு. இம்மைக்குரிய வாழ்விலே நாம் இந்த உடலை சரியாக நாம் பயன்படுத்தினால்தான் மறுமைக்குரிய வாழ்வையே நாம் பெற முடியும். எல்லாருக்கும் உயிர் தேர்தல் உண்டு, ஆனால் வாழ்வுக்கான உயிர் தேர்தல் என்றைக்குமான அழிவுக்கான உயிர் தேர்தல் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கான உயிர் தேர்தல் தான் உண்மையான உயிர் தேர்தல். பாவம் செய்து நாம் தண்டனை தீர்ப்புக்கு ஏதுவாக நாம் உயிர் தேர்ந்தால் அது நிலையான மரணமாக இருக்கும். அதற்கு முடிவே இருக்காது. நிலையான துன்பத்திற்கான உயிர் தேர்தலை நாம் அடையாதபடிக்கு என்றைக்கும் கடவுளோடு கூட தூதர்களாக வாழ்கின்ற வாழ்வுக்கு ஏதுவான, நிலை வாழ்வுக்கு ஏதுவான வாழ்வை இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற போதுதான் நம்முடைய உயிர் தேர்தலுமே பொருளுள்ளதாக இருக்கும். இல்லாவிட்டால் நாம் வாழ்கிற போதும் பயனற்ற வாழ்வு வாழ்கிறோம். உயிர் தேர்தலாலும் கடவுளுக்கு பயனில்லை. நல்லது செய்து வாழ்ந்தால் நாம் உயிர் தேர்ந்து கடவுளுடைய தூதர்களாகி கடவுளை போற்றுகின்ற மக்களாக அவருடைய திருமணத்திலே இருப்போம். நாம் இந்த உடலிலே வாழ்கின்ற போது பாவம் செய்து நாம் இறந்து போனால் உயிர் தேர்தல் நாளிலே எழுந்தாலும் நம்மால் கடவுளை துதிக்க முடியாது. அப்போது நாம் தண்டனை தீர்ப்புக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டு நம்முடைய துன்பத்தை குறித்து அடலை கூச்சல் இருக்கின்ற மக்களாக இருப்போமே தவிர அல்லேலூயா என்று சொல்லி துதிப்பதற்கான சூழல் அங்கே இருக்காது. நம்முடைய இந்த மண்ணுக்குரிய வாழ்வு பொருளுள்ளதாக இருந்தால்தான் நம்முடைய உயிர் தேர்தலும் பொருளுள்ளதாக இருக்கும். நம்முடைய மறுவாழ்வு, மறுமைக்குரிய வாழ்வு என்பதும் பொருள் குறைந்த வாழ்வாக அது இருக்கும் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இவை எல்லாவற்றிலும் நாம் செய்ய வேண்டியது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் கடவுளுடைய வார்த்தை கேட்டு என்பது அந்த காலத்திலே எழுதப்பட்ட வார்த்தை என்பது கிடையாது. ஆண்டவருடைய காலங்கள் வரைக்கும் நியாயப்பிரமாணங்கள் எழுதப்பட்டிருக்கும். மற்றபடி நாம் படிக்கிற இவ்வளவு திருமறையின் வார்த்தைகளும் அந்த நாட்டிலே கிடையாது. எனவேதான்
ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடவுளுடைய வார்த்தையை கேட்டு. இன்னைக்கு நம்ம சொல்றதா இருந்தா கடவுளுடைய வார்த்தையை படித்து அதன்படி செய்கிறவர்களா இருக்கிறவர்களே வாக்கியவாங்க. ஏன்னா நமக்கு படிப்பதற்கான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். சீர்திருத்தம் வந்தது, சீர்திருத்தத்தின் விளைவாக எல்லாரையும் பைபிள் இருக்கிறது. ஆகவே கடவுளுடைய வார்த்தையை படிப்பதற்கான வாய்ப்பையும் உரிமையையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதற்காக பரிசுத்தவான்கள் உழைத்திருக்கிறார்கள். ஆகவே கடவுளுடைய வார்த்தையை படித்து அதன்படி வாழ்கின்ற மக்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கேட்கிற போது கூட சில தவறுகள் நடக்கும். ஏன்னா இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், நான் பேசுறதுல சில தவறுகள் கூட இருக்கலாம். நான் பேசுகிற போது காலத்துக்குரிய இறையில் என்று ஒன்றை நாம் படிக்கிறோம். ஒரு காலத்திலே பெண்கள் பேசக்கூடாது என்றார். இன்றைக்கு நான் எங்க போனாலும் சொல்றேன், பெண்கள் பேசணும். கடவுளுடைய வார்த்தையை போதிக்கின்ற உரிமை அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஒரு பெண்களுடைய உணர்வு அவர்களுக்கு தான் தெரியும். முக்காடு போடக்கூடாது அப்படின்னு பவுல் சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் பவுல் சொல்லல. அந்த நாட்களிலே முக்காடு போட வேண்டும் என்று இருந்தது. பவுல் என்ன சொன்னார்னா, பெண்களுக்கு தலைமொழியே முக்காடாக இருக்குது, அதனால கட்டாயம் படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் பவுலுடைய சிந்தனை. அது எப்போ புரியும்னா, பெண்களுடைய உணர்வை புரிந்து நாம் திருமணி படித்தோம்னாதான் அந்த இடத்துக்கு போவோம். இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்தா சரி என்று பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் இதை சொல்றோம்னா, இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையை படிப்பதற்கு எல்லாருக்குமே வாய்ப்பும் உரிமையும் இருக்கிறது. அதை கடவுளுடைய ஆவியானவருடைய துணையோடு நாம் படித்து எல்லாவற்றையும் நம்முடைய சுதந்திரத்திற்கானதாக மாற்றுவதை தவிர்த்து ஒரு நிறைந்த சுதந்திரத்திற்கானதாக அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் முரண்படுத்தி அதற்கு பேர் சுதந்திரம், விடுதலை என்பது அல்ல. கடவுளுடைய திருமணத்திற்கு எதையெல்லாம் ஏற்புடையதாக இருக்கிறதோ அதற்காக நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளையும் அதிகாரத்தையும் உரிமைகளையும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இம்மைக்குரிய இந்த வாழ்விலே நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்கிறோமா அப்படின்றத எப்படி நாம் புரிந்து கொள்வது? ரொம்ப சுருக்கமாக சொல்லலாம், யாரெல்லாம் கிறிஸ்துவை போலவே வாழ்கிறார்களோ அவர் எல்லாரும் கடவுளின் பிள்ளைகள், கடவுளின் மகன், கடவுளின் மகள் என்று சொல்லுகின்ற வாழ்வை வாழ்கிறார்கள். யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதிருப்பது, கேட்கவே காதுகளை மனதை திறக்காதிருப்பது, அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதனால்தான் இன்னைக்கு பாட்டுனேன், காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் தண்ணீர் விடுவாய். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை, இன்றைக்கு ஆண்டவருடைய நியாயத்திற்கு இருக்குமே, ஆனால் நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்பொழுதே மனம் திரும்ப வேண்டும். என்னுடைய கடந்த காலத்திலே நான் செய்த பாவங்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக இருப்பதற்கு நான் தெரிந்து வைத்திருக்கின்ற இந்த உலக பிரகாரமான வழிகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் என்னை விட்டு அகற்றி கடவுளுக்கு ஏற்புடையவனாக வாழ்வதற்கான ஒப்படைப்பு என்னுடைய மனம் திரும்புவதன் வழியாக வெளிப்பட வேண்டும். மனம் திரும்பாதவருக்கு மீட்பும் மன்னிப்பும் கிடையாது. மனம் திரும்பாதவருக்கு மறுமையிலே வாழ்வு என்பது கிடையாது. உயிர்த்தெழுதல் இருக்கும், மரணம் இருக்கும், உயிர்த்தெழுதல் இருக்கும், ஆனால் மறுவாழ்வு என்பது இருக்காது. தண்டனை தீர்ப்புக்கு தான் போய் சேருவோம். இதையெல்லாம் சொல்வதன் வழியாக இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி சொல்லுகின்ற செய்தி என்ன? ஆண்டவர் இயேசுவை குறித்து நியாயப்பிரமாணங்களிலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. காலம் காலமாக தங்களை ஆபிரகாமின் பிள்ளைகள் என்றும், நாங்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் என்றும், நாங்கள் தான் கடவுளின் மக்கள், மற்றவர்கள் எல்லாம் தூயவர்கள் கிடையாது, அவர்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் கிடையாது, நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நாங்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகின்ற யூதர்கள், அதிலே குறிப்பாக மறைநூல் அறிஞர்கள், போதகர்கள், ஆசாரியர்கள், சனகரிப்பு சங்கத்தை சார்ந்தவர்கள், அதிகார வர்க்கத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கிறவர்கள், பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையிலே இருக்கிறவர்கள், இவர்கள் எல்லாருமே அடித்தட்டு மக்கள்
மக்களை ஒடுக்குகின்ற வேலையை தான் செய்தார்கள். கைம்பெண்கள், உடல் உறுப்பிலே அங்கவீனமானவர்கள், இனத்தினாலே யூதர் அல்லாதவர்கள், பாலினத்திலே பெண்கள், இப்படி ஒவ்வொரு கூட்டத்தையும் இரண்டாம் தரமாக பிரித்து வைத்து அதிலே தங்களை முதன்மையானவர்களாக வைத்துக் கொண்டு நாங்கள் யாரை சொல்றோமோ அவங்க தான் இந்த முதலிடம், மற்றவங்க யாரும் முதன்மையான இடத்துக்கு வர முடியாது நினைக்கிற அந்த யூத பரிசேய கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஒரு மனிதன் 38 ஆண்டு காலமாக ஒரு குலத்தந்தையிலே எழுந்து நடக்க முடியாமல் படுத்து கிடக்கிறான். விசாரிப்பதற்கு ஆள் இல்லை. இயேசு அங்கே வருகிறார். நீ நலமடையை விரும்புகிறாய் என்று கேட்கிறார். அதன் பிறகு அவனுக்கு நலமளிக்கிறார். அவன் எழுந்து கடவுளுடைய ஆலயத்துக்குள்ளே போயிட்டான். எனக்கு சுகம் கொடுத்தவர் யாருன்ற ஆராய்ச்சினா முதல்ல அவன் பண்ணல. அவன் சுகம் பெற்றதை கண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்த தவறி உனக்கு யார் சுகம் கொடுத்தது, அவனை இப்பவே சிலுவையில அடித்தாக வேண்டும் என்கின்ற அந்த உள்நோக்கத்தோடு தான் அந்த மனிதனை பார்த்து உன்னை சுகப்படுத்தியது யார், நீ எப்படி ஓய்வு நாளில் எழுந்து ஆலயத்துக்குள்ளே வரலாம், ஓய்வு நாளில் உனக்கு சுகம் கொடுத்தது யார், இத்தனை கேள்விகளை எழுப்புகின்ற கூட்டம். ஆயமா பார்த்தா ஒரு வைத்தியம் சுகம் கொடுத்தா நம்ம பண்பாட்டின்படி ஒரு சாமி போட்டு ஐயாவால் எனக்கு வாழ்ந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த செயல். ஆனால் சுகம் கொடுத்தவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு கூட்டம் தன்னுடைய பொருளாதாரம் அழிந்து போகும். எல்லாருக்கும் இலவசமான சுகம், எல்லாருக்கும் இலவசமான பாவ மன்னிப்பு கொடுத்துவிட்டா எங்களுடைய பழப்பு என்ன அவருக்கு நினைக்கிற அந்த பரிசேய யூத சமய தலைவர்கள் இந்த மனிதனிடத்திலிருந்து யார் உன்னை சுகமாக்கியது என்று கேட்பதனுடைய நோக்கம் அவருக்கு பொருளாதார போட்டி வழி அவருக்கு வாழ்த்து சொல்வதற்காக அல்ல, அவரை கொலை செய்வதுதான் அவருடைய நோக்கம் என்பதை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்ததே பாவம், அதில் ஓய்வு நாளிலே சுகம் கொடுத்தது அதை விட பெரிய பாவம். இப்போது தன்னை கடவுளுடைய மகன் என்று சொல்லுவதன் வழியாக தன்னை கடவுளுக்கு இணையாக்கி கொள்கிறான் என்று சொல்லி இயேசுவுக்கு எதிராக முறுமுறுத்து அவரை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். பாவத்திலே மிகப்பெரிய பாவம் எது என்றார், இந்த உலகத்திலே மனித இனத்தினுடைய பாவங்களை போக்கி தம்முடைய உயிரை கொடுத்து அவரை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே வந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு குட்டி என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் மீது யாரெல்லாம் விசுவாசம் வைக்க தவறுகிறார்களோ அவர் எல்லாருமே பாவி. அதுதான் அவர் செய்கின்ற மிகப்பெரிய பாவம். யூதர்கள் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன? கடவுளுடைய கட்டளைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார், நியாயப்பிரமாணத்தை படித்திருக்கிறார். மோசே என்னை போல ஒரு இறைவாக்கினர் வருவார், வந்து உங்களை எல்லாம் விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். தேசியாவை குறித்து எத்தனையோ இறைவாக்கினர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தேசியா வர வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த அந்த மக்கள் இயேசுதான் மெசியா என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கு தவறி போனார்கள். தவறி போனதற்கு காரணம் அறியாமை அல்ல, முரட்டாட்டமும் இருமாப்பான எண்ணமும் தான் காரணம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவன் தானே வேணா பெரிய டவுசர் போட்ட காலத்துல இன்னைக்கு போதர்களையோ ஆசிரியர்களையோ நம்ம எல்லாருமே அப்படி இந்த உலகம் பார்க்கிற சூழல் இருக்குது. நம்ம குடும்பத்துல நம்முடைய உறவினர்களே இவ்வளவு தெரியாத, நான் தான் சோறு ஊட்டணும், நான் தான் ட்ரெஸ் போட்டு விட்டேன், நான் தான் அந்த பூங்கோழிகள் கரைச்சி நான் தான் அதை வளர்த்து விட்டுனா சொல்லுற மக்கள் இருக்கிறாங்கல்ல. ஏன் நம்மளே கூட சில நேரத்தில் யாரையாவது வருவதை அப்படி சொல்லிவிட்டு இருப்போம். ஏன் நமக்கு சொந்தமானவரை வந்தால் நமக்கு சொந்தமானவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அறியாமையினாலே ஏற்றுக்கொள்ளாதிருப்பது என்பது வேறு. ஆனால் அவரை குறித்து படித்தும் அறித்தும் தலைமுறையாக கற்பிக்கப்பட்டிருந்தும் அதை ஏற்றுக்கொள்ள தவறுவது என்பது கடவுளின் பார்வையை நாம் செய்கிற
மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்தை நாம் இந்த உலகத்திலே இந்த உடலிலே இருக்கிற போது செய்யக்கூடாது. கிறிஸ்துவின் மீதும் கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையுண்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார், நம்மை உடல் ரீதியாக சுகப்படுத்துகிறார், நம்மை ஆன்ம ரீதியாக நம்மை சுகப்படுத்துகிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். இம்மைக்குரிய வாழ்விலே நாம் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழாதிருப்போமே ஆனால் நாம் மறுவாழ்வுக்கு தகுதியற்றவர்களாக மாறிப்போவோம். ஆகவே நம்மை நாம் ஆண்டவர்களே ஒப்புவிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். உடலியல் வாழ்வு ஆன்மீக வாழ்வு என்பது வேறு கிடையாது. நான் முதல்ல சொன்னது போல நம்முடைய உடல் உறுப்புகள் செய்கின்ற செயல்கள் கடவுளுடைய வாழ்க்கைக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் கடவுளின் திருவுளம் என்ன என்பதை படித்து அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு அதை பிரதிபலிக்கின்ற வாழ்வு உடையவராக நாம் இருக்க வேண்டும். உணர்வும் புரிந்து கொள்கின்ற ஆற்றலும் கடவுளின் மீது நாம் நம்பிக்கை கொள்வதற்கு, கடவுளின் திருவுளத்தை உணர்ந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அதன்படி வாழ்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய சென்சேஷன் அண்ட் பெர்செப்ஷன், நம்முடைய உணர்வும் நம்முடைய புரிந்து கொள்கின்ற ஆற்றலும் கடவுளுடைய திருவுளத்தை புரிந்து கொள்ளாது இருக்குமானால் நாம் பயனற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், ஒவ்வொரு முறையும் இந்த யோவான் நற்செய்தி முழுவதும் நாம் பார்த்தோம்னா, என்னை அனுப்பின என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதுதான் எனக்கு போஜனமாக இருக்கிறது, எனக்கு உணவாக இருக்கிறது. நான் வந்த வேலையே அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். நான் செய்கின்ற ஒவ்வொன்றும் அவர் விரும்புகின்றவை, அவர் சொல்லுகின்றவற்றை தான் நான் செய்கிறேன். நம்மால் சொல்ல முடியுமா? என்னுடைய செயல்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி மாத்திரம்தான் இருக்கிறது, வேற எதையுமே நான் செய்வது கிடையாது என்று சொல்லுவதற்கு நமக்கு தகுதியும் ஆற்றலும் துணிவும் இருக்கிறதா? இல்லை என்றால் அந்த துணிவையும் அந்த ஆற்றலையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் ஆண்டவரை முழுமையாக ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரை என்னை உண்மை போல் ஆக்கணும், உம்மோடு நான் இருந்தால் உண்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாயையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உலக வாழ்வு மாயைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. உம்மோடு வாழ்வு உண்மைதானையா. பாவமில்லாத வாழ்வு வாழ்கின்ற போதுதான் நாம் உண்மையாகவே கடவுளோடு வாழ்கிறோம். நாம் பாவம் செய்து கொண்டே நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. நாம் பாவத்தை விட்டு ஒழித்து அவற்றை அறிக்கை செய்து இனி நான் செய்ய மாட்டேன் என்கின்ற முழுமையான மனம் திரும்புதலோடு நம்மை நம் மாற்றத்தில் ஒப்பு கொடுக்கின்ற போதுதான் நாம் கிறிஸ்தவன் கடவுளின் பிள்ளை என்று சொல்லுகின்ற உரிமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த சிந்தனைகளை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் எதை நடைமுறைப்படுத்த போகிறோம்? நம்முடைய பத்துறுதி வாழ்வுக்கும், நம்முடைய விசுவாச வாழ்வுக்கும், நம்முடைய செயல்பாட்டுக்கும், நம்முடைய ஆன்மீக சிந்தனைக்கும், ஆன்மீக வாழ்வுக்கும், இந்த உடலியல் ரீதியான இந்த வாழ்வுக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்க வேண்டும். ரெண்டும் ஒருமித்து இராவிட்டால் நாம் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முடியாது, கடவுளின் பிள்ளைகளாக இருக்க முடியாது. நம்முடைய ஆக்ஷன் அண்ட் ஃபெய்த், நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய நம்பிக்கையும் கிறிஸ்துவையும் கிறிஸ்து நமக்காக செய்த மீட்பு செயல், சிலுவையிலே அடையுண்ட அந்த மீட்பு செயலை நாம் அடித்தளமாக கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்வை கட்டி எழுப்பவும்
அதன்படி வாழ வேண்டும். செல்ஃப் டினையல். இந்த உலகத்துக்கானவற்றை, எனக்கானவற்றை நான் இழக்க துணிந்து கிறிஸ்துவை நான் மாட்சிப்படுத்தவும் கடவுளை மகிமைப்படுத்தவும் நான் என்னை ஒப்புவிக்க என்னுடைய உடலியல் ரீதியான பரிசுத்தம், உடலியல் ரீதியான தூய்மை என்னிடத்திலே விளங்க வேண்டும். என்னுடைய சிந்தனையிலே தூய்மை இருக்க வேண்டும். என்னுடைய செயல்கள் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் மனதில் நிறுத்தி உள்வாங்கி அதன்படி வாழ்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை புறக்கணிக்கிறவர்களாக அல்ல, ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருப்பது அல்ல, கிறிஸ்துவை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரை பிரதிபலிப்பதற்கான வாழ்வதற்கு இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் என்ற சிந்தனையை பெற்றுக்கொள்வதாக பாவத்தில் விழுந்து கிடக்கின்ற மக்களை விடுதலையாக்குவதற்கும் அவர்களும் இந்த மீட்பு வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் நாம் நம்மை நற்செய்தியின் பாத்திரங்களாக மாற்றிக்கொள்ளவும் நற்செய்தியின் மாதிரிகளாக இருக்கவும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கவும் நம்மை ஒப்புவிப்போம். அப்படி செய்கிற போது அவை எல்லாவற்றையும் செய்து நிறைவேற்றுவதற்கான ஆற்றலையும் உரிமையும் வரங்களையும் ஆற்றலர் தம்முடைய ஆவியான வழியாக நமக்கு தந்தருவார். இந்த சிந்தனைகளோடு நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கடவுள் நாமே இந்த திருவசங்களையும் இதை கேட்டிருக்கின்ற நம்மையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கொள்வோம். அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றிகளுக்கும் ஊற்று காரணமாக இருக்கிற அன்பை நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான புதிய வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உங்களுடைய திருமணத்திலே வந்து உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களை தோழ்ந்து கொள்ளவும் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவற்றை விட்டுவிட்டவர்களாக உங்களுடைய மீட்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரின் திருவை பாராட்டினேன். அதற்காக உங்களுக்கு நன்றி படைக்கிறோம். நாங்கள் அறிக்கை செய்திருக்கின்ற பற்றுகளிலே தந்தை மைந்தன் தூய் ஆவியாகி மூவரு கடவுளிலே நாங்கள் என்றைக்கும் நினைத்திருக்கும்படியாக எங்களுடைய பாவமுள்ள உடலும் ஆத்மாவும் சுத்தமாகி உங்களுடைய திருவைக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்க வார்த்தைகளின் வழியாக உடைய ஆவியானுடைய துணை தந்து எங்களை இப்போது ஆசீர்வதித்து ஆற்றல்படுத்தி வளர்த்தி வந்தது. அதற்காக நன்றி படைக்கிறோம். இந்த வழிபாட்டை கொண்டு நடத்துகின்ற சபை போதகர்கள், இந்த திருச்சபையை நிர்வாகம் செய்கின்ற சபை முப்பர்கள், என்னுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற விசுவாச கொடுத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்கள். உலகமெங்கிலும் இருக்கின்ற திருச்சபையினுடைய விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சிறப்பாய் எங்களுடைய திருச்சபைக்காக இருக்கக்கூடிய சமூகத்திலே வருகிறோம். இந்த ஆட்கள் திருச்சபையை இம்மட்டும் இந்த 160 ஆண்டு காலமாக இதை ஆசீர்வதித்து வளர்த்து வந்திருக்கிறேன். இதை உருவாக்கிற ஆசிரியர் வழியாக எங்களை கிடைக்க பெற்றிருந்த அனைத்து ஆசீர்வாதங்களும் நன்றி செலுத்துவோம். வருகின்ற வாரத்திலே அவருடைய நினைவு நாளை நினைவு கூறுகின்ற நாங்கள் ஆண்டவரே அவர் வழியாக பெற்றுக்கொண்ட சாதிகளுக்கு சிந்தனையும் அடித்தட்டு மக்களுடைய வாழ்வுக்காக உழைக்க வேண்டும் என்ற உணர்வையும் நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக எங்களுடைய விசுவாச வாழ்வை நாங்கள் நடத்த நாங்கள் உதவி செய்கிறார்கள். இங்கே வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும் பல தடைப்பட்ட மக்களையும் இந்த இளவரசு கோட்டையினுடைய விசுவாச கூட்டத்தில் இருக்கின்ற கிராமத்தின் மக்கள் இதுவாக வெளியிலே பணி நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புகிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தேர்ந்ததாய் ஆசீர்வதிக்கிறார்கள். புதிய கிறிஸ்துவரின் காலங்களை அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக என்னுடைய பழைய வாழ்வை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து மீண்டுமாக கிறிஸ்துவை சுதந்திரத்துக் கொள்வதற்கு எங்களை முற்றிலுமாக தூய்மைப்படுத்தியது எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புகிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் பயணத்தும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். இயேசு என்ற திருப்பெயரை முன்னிட்டு வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்றும் நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கையும் உறவும் ஐக்கியமும் ஆழ்ந்ததும் இன்றும் என்றும் எல்லா காலமும் அனைவரும் நீடித்து நிலைத்திருந்து வழங்கி காப்பவாறு. ஆமென்.